நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபோக்கோ C50 அப்படிங்கிற இந்த மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸான ஏற்கனவே எங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே Redmi 12C மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அந்த மொபைலோட ஸ்பெக்ஸும் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. இந்த மொபைலில் டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரைஸ்லையுமே கொஞ்சம் கம்மி பண்ணி பேஸ் வேரியண்ட் வந்து நமக்கு ஒரு 6300 சேல் பண்ணுறாங்க. அந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இந்த ரெண்டு மொபைலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எனக்கு வாங்கினா ஃபோக்கோ மொபைலில் ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை எனக்கு ஃபோக்கோ வேணாம், ரெட்மி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மொபைலை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ரெண்டு மொபைல் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கோ C50 மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லலாம். மொபைலோட பேக் சைடில் ஒரு லெதர் ஃபினிஷிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக கேஸ் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கூட நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி கிரிப்பாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. மொபைலோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் வருது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ஒரு வெயிட்டாக இருக்கிற ஃபீலே வராது. பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. 6.72 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை மூவிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் வெயிட்டாக இருக்கிற இந்த ஃபீலுமே உங்களுக்கு கொடுக்காது. மொபைலில் மொத்தமாக 3 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ, மூணாவதாக க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். பின்பக்கம் ஒரு லெதர் ஃபினிஷிங் டிசைனில் கொடுத்துருந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு லெதர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய மொபைலாக இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் 6.71 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னது போலவே ஒரு பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறது நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேட சேஃப்டிக்காக பாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. டிஸ்பிளேட மொத்த பிரைட்னஸ்க்காக 500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 500 nits அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலே யூஸ் பண்ணும்போது பெருசாக கிளார்லாம் இல்லை. அதே நேரத்தில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. வெயிலையுமே வந்து நல்லா பக்காவே யூஸ் ஆகுது. நம்மளால இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். டிஸ்பிளே பற்றி பெருசாக சொல்றது குறைகள் எதுவும் கிடையாது. 6000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. அடுத்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா பிரைஸில் வித்துட்டு இருந்த மொபைல் இந்த ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இந்த மொபைலை லான்ச் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 10,000 பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து பேசிக் வேரியண்ட் 6300 சேல் பண்ணுறாங்க. ஹீலியோ G85 அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ராசஸர் தான். டே டு டே யூசேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பெருசாக லேக் இருக்காது. அதாவது இந்த பட்ஜெட்டில் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளால விளையாண்டுக்க முடியும். பட் லோ பட்ஜெட் மொபைல் தான் அப்படிங்கிறதுனால நமக்கே தெரியும் பெருசாக எந்த கேம்ஸும் விளையாட முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக்கான கேம்ஸ் எல்லாம் நம்மளால நல்லாவே விளையாண்டுக்க முடியும். இந்த மொபைலை Android 12 மேலே MIUI 13 பில்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. மொபைலோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேலேயே வருது. ஓரளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மொபைலோட ஸ்பீடுக்காக LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை மொத்தமாக 2 வேரியன்ட்ல சேல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட ரெண்டாவது வேரியன்ட்டும் சேல் பண்ணுறாங்க. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக தண்ணியில எல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு வியர்வை டஸ்ட் இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வந்து இந்த மொபைல் அஃபெக்ட் பண்ணிடாது. ஸோ ஓவராலாக ஹார்ட்வேர் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அடுத்த இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. பிரைமரி கேமராவில் டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா QVG மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதனால நமக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் மற்றும் பேக் கேமரா 2 கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080 30 fps வரை வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஃபோட்டோவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு Google Driveக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைலில் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை பார்த்துக்க முடியும். செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் இருந்தாலும் ரியர் கேமராவோட எனக்கு என்னமோ செல்ஃபி கேமரா தான் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தோணுச்சு. ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் விட செல்ஃபி கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைலோட ஃபிசிக்கல் வியூ பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் மொபைலோட பேக் சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு சின்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். கேமரா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணது ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்குது மற்ற மொபைலில் வர மாதிரியே. பட் கேமராவோட சேர்த்து கொடுத்துருக்கும் போது நமக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால நமக்கு வந்து மற்ற இடத்துல ஃபிங்கர்லாம் பட்டுச்சுன்னா அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால ஒரே நேரத்தில் 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும். மொபைலோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கான
யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணுங்கிற சவுண்ட் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. மொபைலோட டாப் சைடில் 3.5 mக்கான ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால வேறு வழியும் கிடையாது நமக்கு. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் கிட்டே ஆகிடும். ஸோ மொபைலை பற்றி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ அந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன வேலையை இந்த மொபைலை மொத்தம் 2 வேரியண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 464 பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்கும், ரெண்டாவது 6128 பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்குது. இதே பட்ஜெட்டில் வரக்கூடிய மற்ற மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹீலியோ G80 கொடுத்துருக்காது ஒரு நல்ல விஷயம். இந்த 2 மொபைல், அதாவது முன்னாடி பார்த்துருந்த ரெட்மி 12, இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோக்கோ C50, இந்த 2 மொபைல் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெட்மி 12 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோ பண்ணியிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ரைஸ் தாண்டி இருக்குது. ஸோ அதோட பேஸ் வேரியண்ட்டுக்கும் இதோட பேஸ் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால ஃபோக்கோவில் வாங்கினா நல்லாயிருக்கும், ரெட்மி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபோக்கோ வேணாம் நான் ரெட்மிலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 12C சூஸ் பண்ணலாம். பட் 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெட்மி 12C மொபைல் ஒருவேளை வாங்குனீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி 2 வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் மொத்தமாக அதில் வந்து 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 464, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4128, மூணாவது பார்த்தீங்கன்னா 6128 சொல்லிட்டு மொத்தம் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மொபைல் வாங்கும்போது ஒரு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வேரியன்ட்டுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெட்மி 12C மொபைலில் 464க்கான பேஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் தான் இருக்கும். பட் 4128 மொபைலை விட 6128 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 12C மொபைல் வாங்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்தமாரி குழப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு 300 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து 4128 மொபைலை வாங்குறத விட அந்த 300 கம்மியாக 6128 மொபைல் நமக்கு கிடைக்கிறப்போ அதுதானே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எப்பயுமே எந்த மொபைலை வாங்குறீங்க அப்படின்னாலும், எந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து அதை சர்ச் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி ஒப்பீனியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஆஃபரில் வாங்குறதுக்கு பாருங்கள். ஒருவேளை அர்ஜென்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் என்னென்ன கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கம்மியாக கிடைச்சதுன்னா நமக்கு நல்லது தானே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஒரு மொபைல் தேடிட்டீங்க, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி மொபைல் தேடிட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கம்மியான ப்ரைஸில் மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே மொபைல் கேட்சர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூக்கான வீடியோ நம்ம சேனலில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.